அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதி அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ அறிவிக்கக்கூடிய டாப்ஸ் தமிழ்நாடு அஷர்ட் பென்ஷன் ஸ்கீம், இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் 10% பிடித்தம் செய்கிறாங்க. அந்த பிடித்தம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டு ஏற்கனவே பழைய நிலையில் இருந்தவாறு பொது வைப்பு நிதியில் எங்கள் சிபிஎஸ்ல இருக்க தொகையெல்லாம் அதில் செலுத்தி பொது வைப்பு நிதியிலேருந்து எங்களுக்கு அந்த திட்டத்தை தொடரணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழு, அதாவது அசாமில் அறிவிச்சது போல் தமிழ்நாட்டிலையும் அதை அறிவிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கருணை அடிப்படையிலான பணி ஏற்கனவே 25% இருந்தது, அது இப்போ 5% குறைச்சிட்டாங்க. அதை மீண்டும் 25% உயர்த்தி பணியிடங்களை நிரப்பணும்னு கேட்டுக்கிறோம். எங்கள் தொழிலாளிகளுக்கு பழைய பென்ஷன் ஓய்வூதியம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் நிரந்தரமாக கவர்மெண்ட் ஆகணும். எங்களை 24 ஹவர்ஸ் வேலை வாங்குறாங்க, அது 8 மணி நேரமாக வேலை தர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு எடுத்தால் நாளை காலையில் 11 மணி தான் வண்டி விடுறோம். இடையில என்ன இருந்தாலும் நாங்கள் அந்த 24 ஹவர்ஸ் வண்டியை ஓட்டிட்டு தான் வரணும், கிலோமீட்டர் ஓட்டி செஞ்சுட்டு தான் தரோம். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் ஜாம் ரொம்ப ஓவராக இருக்குது. கிராமப்புறங்களில் போகிறதுக்கு ரொம்ப சுருக்கமான பாதையாக இருக்குது. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். கடந்த 23 ஆண்டுகளாக எங்களுடைய பிரதான கோரிக்கை புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வர வேண்டும். இதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையே. இந்த கோரிக்கையை எந்த ஆட்சி வந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் எங்களை நாங்கள் அரசு ஊழியர்ன்றது சும்மா தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கள் வேலை நிரந்தரம் கிடையாது, பகுதி நேர ஊழியர் தான். நாங்கள் இப்போதைய வரைக்குமே பகுதி நேர ஊழியர்களாக தான் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். எங்களை முழு நேர பணியாளர்களாக பணி நியமனம் செய்யணும் எந்த ஆட்சி வந்தாலும். அது ஒரு கோரிக்கை. இன்னொன்று பென்ஷன் கேட்டுன்னு இருக்காங்க. எங்கள் ஆளுங்க சாதாரணமாக ஒரு 2000 ரூபாய் பென்ஷன் தான் வாங்குறாங்க. அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கூட அது போதிய அளவுக்கு இல்லை. அதனால அந்த பென்ஷன் எங்கள் ஆளுங்க கேட்கறது 6750 ரூபாய் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. யார் வந்தாலுமே அந்த 6750 கொஞ்சம் பரிந்துரை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.